வணக்கம். ஓம் கொடகாளியம்மன் ஆலயத்தில் இன்றைக்கு அர்த்தநாரீஸ்வரர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே ஆஞ்சநேயர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் விநாயகர், பக்கத்திலே நந்தி பகவான், திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே முருகர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் பாருங்கள், பைரவரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். பைரவர் அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இங்கே முருகரும் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு மிக அருமையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே பாருங்கள், ஈஸ்வரன், அதாவது தவக்கோலத்தில் ஈஸ்வரன் இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோலாம் எதுக்கு போடுறோன்னு சொன்னால், அதாவது எல்லாமே வெளி மாநகரம் வெளியூர்லேருந்து எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. இது எப்படிப்பா, இது 16 நாள்னு சொல்கிறியே, இது எப்படி, அது அம்மா நிறைவேற்றி தராங்களா அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறாங்க. நிச்சயமாலுமே இதை நானே ஒரு ஜோடிச்ச கதையாக நான் சொல்லலை. இங்கே கோரிக்கை வைக்கிறாங்க அம்மாட்ட. பாருங்கள், அப்படியே பக்கத்தில் கருப்பணசாமி இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் துர்க்கையம்மாள் காட்சி கொண்டு இருக்கிறார். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பூமிகாளி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த கோரிக்கை அவங்க இங்கே வச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு நிறைவேறி போச்சு அப்படின்றதுனால தான் அவங்க சொல்கிறது தான் நாங்களும் உள்வாங்கி உங்கள்கிட்ட சொல்கிறோம். இது ஏனத்தனமாக சொல்கிறதில்ல. இங்கே பாருங்கள், சிங்கவாகினி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா வராகி அம்மன் மிக அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்திலே மதுரை வீரன், அதுக்கு பக்கத்திலே ஐயப்பன், பாருங்கள் ஐயப்பன். அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கனாக்கா பூவாடக்காரி பூவத்தம்மன் இங்கே பாருங்கள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த வீடியோ ஏன் நாங்கள் போடுறோன்னு சொன்னால், இந்த கோரிக்கையெல்லாம் அங்கே வைக்கிறதுனால அம்மா நிறைவேற்றி தராங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறோம். இங்கே பாருங்கள், அம்மா அங்கே படுத்துக்கொண்டு காட்சி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்கள், சிங்க வாகனத்தில் காத்தராயன், இங்கே பாருங்கள் காத்தராயன் ரூபன் கொண்டிருக்கின்றார். அதே போல் இங்கே பாருங்கள் காளிகா ஈஸ்வரன் இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே அம்மன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் புத்தம்மன், இங்கே பாருங்கள் பக்கத்தில் புத்தம்மன், பக்கத்திலே ஆஞ்சநேயர், கருப்பசாமி, இதோ ஒரு கருப்பசாமி, இது புத்தம்மன். இது இங்கே பாருங்கள், புத்திலிருந்து நாகாத்தம்மன் இங்கே உருவெடுத்து கொண்டு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் இந்த வீடியோவெல்லாம் இதுக்கு எடுத்துக்கு போடுறேன்னு சொன்னால், இந்த 16 நாள்லேயே நிறைவேறுதுன்னு நீங்கள் போடுறீங்களாப்பா அது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. கண்டிப்பாலுமே நீங்கள் கோரிக்கை இங்கே வைத்து, நீங்கள் ஒன்றும் இல்லை, வரும்போது ஒரு தேங்காய், 3 எலுமிச்சம்பழம், வத்தி கற்பூரம் வாங்கின்னு வந்தால் போதும். அந்த தேங்காவில் நீங்கள் என்ன கோரிக்கை இங்கே எழுதி வச்சுட்டு போகிறீங்களோ கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் எல்லிச்சத்திரம் ரோடு கொடகாளியம்மன் ஆலயம் இஎஸ் காலேஜுக்கு பக்கத்தில் அனைவரும் வருக. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டால் சொல்லிவிடுவாங்க. அனைவரும் வருக. அம்மன் அருளை பெருக என உங்களை இருகரம் கூட்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்.